ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் பாவக்காய். நீங்கள் யாராவது இதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பே இருக்காது. நம்ம எப்போதும் ரெகுலராக சாப்பிட்ற பாவக்காய் மாதிரி இருக்காது. ஆனால் இதுக்குள்ளே பாவக்காய் சீடெல்லாம் அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யார் வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவ்வளோ இது ஒரு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பாவக்காயை கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதுலேருந்து பாவக்காய் விதையை எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணால் இதே மாதிரி இருக்கும். இதை கடுகு தாளித்து ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முருங்கை வெர்மிசாடைன்ட்டு இதை சொல்லுவாள். புழுங்கரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அதில் முருங்கை இலையெல்லாம் ஆஞ்சு போட்டு அதில் பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் கீரி போட்டு தோசை வார்த்து மூடி வச்சு தோசை வார்க்கணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முருங்கை இலை எவ்வளோ நல்லது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் பாவக்கான்னு நான் காட்டினேன்ல அப்போதே, அந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது பச்சை சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு போட்டு குழம்பு. இது அப்புறம் இது சேப்பங்கிழங்கு புழுக்கு. இது எப்படி பண்ணணுன்னா, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகத்தை அரைச்சி விடணும். அதுக்கப்புறம் இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயும் அதில் விட்டுட்டா அவ்வளோதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாதம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.